Hi friends, welcome to Sam Ria channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹெல்தியான உளுத்தங்களி பண்ண போறோம். அதுவும் கருப்பு உளுத்தங்களி பண்ண போறோம். கருப்பு உளுந்து வந்து எவ்வளவு சத்தானதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் தான் நம்ம இன்னைக்கு களி பண்ண போகிறோம். உளுத்தங்களி வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு, இந்த மாதிரி லேடிஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்பவுமே வந்து சத்தான ஒரு உணவு. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இடுப்பு பலன் நல்லா தரும். குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து இடுப்பில் நல்ல பலன் தரும். குழந்தை பெற்று முடித்த பெண்கள், இல்லைனா வந்துட்டு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த உளுத்தங்களி கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உளுத்தங்களி, நன்மை வாய்ந்த உளுத்தங்களியை தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அப்புறம் வாங்க உளுத்தங்களி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி களி செய்கிறதுக்காக கருப்பு உளுந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா 1/4 கப் பச்சரிசி எடுத்து ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ரேஷியோ. இந்த மாவை நான் ஒரு அயன் கடாயில் போட்டுட்டேன். நான் வந்து 1/2 கப் மாவு எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கருப்பு உளுந்தையும் அரிசியும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பல்காக எப்போ வேணுமோ நீங்கள் உளுத்தங்களி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் 1/2 கப் மாவு போட்டுட்டு அந்த மாவில் தண்ணி ஊற்றி பிசைகிறேன். நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன், சுடு தண்ணிலாம் இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர் தான் ஊற்றுறேன். கை வச்சு பிசைகிறேன், ஏன்னா வந்துட்டு இது ஸ்பூன் வச்சோ இல்லை வேறு எதுனா வச்சு கிண்டினாலும் வந்து கோந்து மாதிரி ஒட்டிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கட்டி முட்டி இல்லாமல் உடையணும், அதுக்காகவே நம்ம வந்துட்டு கை வச்சு பிசைகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி கை வச்சு பிசையும் போது நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். நிறையா தண்ணி ஊற்றிடாமல் பார்த்துக்கணும். கரெக்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஆக்கிட்டிங்கனாலும் நீங்கள் அதை பதத்துக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டப்படணும். இது ஒரு அல்வா பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நிறையா தண்ணி ஆக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிளறது கஷ்டமாயிடும். கிளறது கஷ்டம்னு சொல்கிறத விட ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அந்த தண்ணி வற்றி அந்த அல்வா பதத்துக்கு வரத்துக்கு. அதனால தண்ணி அளவு பார்த்து ஊற்றிக்கணும். இல்லை நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து கை வச்சு பிசையெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா ஒர்க் ஆகும். இது கூட நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கலந்து கொடுத்துரும். நான் இந்த ப்ராசஸ்லாம் முடித்த பிறகு தான் அடுப்பை ஆன் பண்ணிப்பேன். அந்த அடுப்புமே வந்து சிம்மில் தான் இருக்கும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க மாட்டேன். நீங்கள் சிம்முக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் ஃப்ளேம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப சிம்மில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சூடாகி அது ரெடியாக ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயும் நின்று கிண்டிட்டு லைட்டாக சிம்லேயும் வச்சு ஹைலேயும் வச்சு மாற்றி மாற்றி கிண்டுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ரொம்ப நேரம் சிம்லேயே வச்சுட்டு நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும், கீழே அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அடி வரைக்கும் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும், சுரண்டி எடுத்துக்கணும். இல்லைனா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்மெல் வந்துடும், உளுத்தங்களி ஒழுங்காக வராது. ஸோ நீங்கள் அடி பிடிக்க விடாமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா நம்ம கை விடாமல் கிண்டணும். அதுதான், பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கே கன்சிஸ்டன்சி மாறுறது தெரியும். கொஞ்சம் திக்காக இருக்கும். முன்னாடி பால் மாதிரி இருந்தது, இப்போ லைட்டாக திக்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் ஹை அண்ட் லோன்னு சொல்லிவிட்டு 2 ஃப்ளேம்லேயும் வச்சு பக்கத்துலேயே இருந்து கிளக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவு திக்காயிடுச்சு. நம்ம இனிப்பு பண்டம் எப்போ செய்யும் போதும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறது நல்லது. உப்பு ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அது இல்லாமல் சர்க்கரை அளவும் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை தான் போட போகிறோம், இருந்தாலுமே அந்த நாட்டு சர்க்கரை அளவையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிட்ட மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் உளுத்தங்களிக்கு. நெய் போடலாம் இல்லை பட்டர் போடலாம் அப்படின்ற எந்த ஐடியாவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த உளுத்தங்களி வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அதோட முழு சத்துக்களையும் நம்ம அடைய முடியும். நீங்கள் உளுத்தங்களிக்கு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து 1/2 கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க, செசமி ஆயில் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுதான் இதோட அளவு. இப்போ நான் வந்து 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன், அதனால் நான் 3/4 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப் எண்ணெயும் நான் ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். அப்படின்னா தான் வந்து இது உரிய நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இது எண்ணெயை உறிஞ்சிட்டே இருக்காது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எண்ணெயை கக்கும், அப்போ தான் பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைனா கருப்பட்டி கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும் போது 1/2 கப்புக்கு நான் இப்போ வந்து 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன்னா
அதுவே நீங்கள் வந்து ஒரு கருப்பட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் அதுக்கு 1.5க்கு 1.5 கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அதோட அளவு கரெக்டாக இருக்கும். இல்லை வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் 1.5க்கு 1.5ன்னு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரைன்னு வரும்போது அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால நான் வந்துட்டு 1.5க்கு 1 தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். சக்கரை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் பாகு பிரிஞ்சு அது கொஞ்சம் வாட்டரியாக ஆகும். திரும்பவும் அது திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் திரும்பவும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதே ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஒரே டைம் ஆயில் ஊற்றிடக்கூடாது. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கணும். எண்ணெயை ஊற்றுறது மட்டும் இல்லாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓரங்கள்லேயும் அப்பப்போ எடுத்து விட்டுருங்க, இல்லைனா அந்த சைட்ஸில் அப்படியே தங்கிடும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜஸ் வந்துட்டோம். கிட்டத்தட்ட எல்லாமே சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ எண்ணெய் ஊற்றுருமே, இது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் எதுனாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் இதை வந்து ரொம்ப குவான்டிட்டி எடுக்காதீங்க, சாப்பாடு மாதிரி சாப்பிடாதீங்க. ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே தப்பு கிடையாது. இது பெண்களுக்கு இடுப்பு பலன் தரக்கூடிய ஒரு உணவு. அதனால இதை அடிக்கடி வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைமுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி கிண்டிட்டு இப்படி ஓரத்தில் ஒதுக்கி பார்க்கும்போது அந்த எண்ணெய் வந்து சைடில் வரணும். உங்களுக்கு அந்த எண்ணெய் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்படி நம்ம ஒதுக்கி பார்க்கும்போது கடாயில் கீழே ஒட்டாமல் வரணும். அது இல்லாமல் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த எண்ணெய் வந்து வெளியில் தெரியணும். ஸோ இதுதான் பதம். சுருண்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டோன்னா கூட வந்து ரொம்ப கட்டியாலாம் ஆகிடாது. எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். மற்ற களிங்க மாதிரி ரொம்ப திக்காலாம் ஆகிடாது. இது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கொஞ்சம் செஞ்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி அப்பப்போ சூடு பண்ணி கூட நீங்கள் எப்போ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் இது. அவ்வளோதான், சுருண்டு வந்துடுச்சு. ஆயிலும் கக்கிட்டு வெளியில் வருது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேணாம். இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது இப்போ பார்க்க கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம எடுத்து ஒரு பவுலில் ஆற வச்சு போட்ட பிறகு நல்லாவே கெட்டியாயிடும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அடுப்பணைச்சி 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு. சூடு ஆறலை பெருசாக, ஏன்னா வந்து அயன் கடாயில் செய்கிறதுனால பயங்கர சூடாக தான் இருக்குது. இப்போ நான் அதை எடுத்து வேற ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட டேஸ்டான ஹெல்த்தியான உளுத்தங்களி. விறுவிறுக்க உளுத்தங்களி செஞ்சு முடிச்சாச்சு. நாங்களாம் டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் உளுத்தங்களி சூப்பராக வரும். கண்டிப்பாக எல்லா லேடிஸும் சாப்பிட வேண்டிய ரொம்ப உடம்புக்கு நன்மை தரக்கூடியது தான் அந்த உளுத்தங்களி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Jamima and Riya. இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். bye. Bye.